24 இயர்ஸ்க்கு முன்னாடி இயர் 2000லயே டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட்டா இருப்பாரு. அவரு அமெரிக்கால ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா போகுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன சிம்ப்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் டிவி சீரிஸ் வந்து எப்போ 24 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள அவங்க அதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஷோல காமிச்சிடுவாங்க. பட் இந்த ப்ரெடிக்ஷன்லாம் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் ஜாதகம்லாம் கிடையாது. இது எல்லாமே உலகத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, வேர்ல்டு எப்படி மூவ் ஆகும்னு அதை எழுதுறவங்க யோசிக்கிறாங்களோ அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த ஷோல வரும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அது கரெக்ட்டாவும் நடந்துருது. இன்க்ளூடிங் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகிறது. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறது மட்டும் இல்ல. இப்போ எலெக்ஷன்ல வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கமலா ஹாரிஸை பேசிட்டு இருக்கோம்ல. அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அமெரிக்காவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்தியாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் எப்படி ஃபியூச்சர்ல வாழுவாங்கங்கிறதுக்கு அவங்க இன்னும் நிறைய முக்கியமான ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட மேக் பண்ணிருக்கேன். பட் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணி ஒரு 13 ப்ரெடிக்ஷன்ஸ், ஓகேவா, உலகம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்ப்சன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிற ஒரு அப்டேட்டட் லிஸ்ட் தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ 13 ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரம் சிம்ப்சன். இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்ல ரோபோட் டேக் ஓவர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இன்க்ளூடிங் நர்சிங் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பயங்கரமா மக்கள் வந்து மனிதர்களை பார்த்துக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் சென்டர்ஸ் நம்ம சொல்லலாம். கரெக்டாக ஹோம், ஓல்டேஜ் ஹோமாக இருக்கட்டும், அப்புறம் குழந்தைங்க பீடியாட்ரிக் ஸ்பேசஸாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், அதே நேரத்தில் உடல் சரியில்லாமல் இருப்பாங்கல்ல, ஒரு கோமால இருக்கிறவங்க, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க, இப்போ இவங்களெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறப்போ, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நர்சஸ் இருப்பாங்க. கரெக்டாக. பட் இந்த ஜாப் எல்லாருமே ஃபியூச்சர்ல ரொபாட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வேலை வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஜாப்ஸ். ஸோ அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வேலைகளில் இது ஒன்று இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரொபாட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளோட வயசான காலகட்டத்தில் இது எப்படி ரெலவென்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்குலாம் வயசான காலகட்டத்தில் நம்மளோட குழந்தைங்களோ பேர குழந்தைங்களோ நம்மளை பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. பட் அப்போ இருக்கக்கூடிய ரொபாட்ஸ் வந்து நம்மளை பாதுகாத்துக்கும், பத்திரமா வச்சுக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறப்போ சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளை பாத்ரூம் போயிட்டு கூப்பிட்டு வரதா இருக்கட்டும், வயசானவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலை. கரெக்டாக. இப்போ இதெல்லாம் ஃபியூச்சரில் ரோபோட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கண்ட்ரோல் வித் மியூசிக் அண்ட் மூவிஸ். அரசாங்கங்கள் வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சிசிடிவி கேமரா வச்சிட்டு இருக்காங்க, ரூல்ஸ் நிறைய போடுறாங்க, போலீஸ், ஆர்மின்னு என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. பட் நாளாக இந்த மாதிரி மிகப்பெரிய அரசாங்கங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. மக்களை மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்றதுக்கு, மக்களை திசை திருப்புறதுக்கு, அவர் மக்களை வந்து தான் சொல்றதை கேட்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற வேலை. ஈஸியான வேலை என்னன்னா, அவங்க கேட்கக்கூடிய படங்கள்ல நம்மளோட கருத்துக்களை திணிப்போம், அவங்க கேட்கக்கூடிய பாடல்கள்ல நம்மளோட கருத்துக்களை திணிப்போம். அதாவது அரசாங்கம் வந்து மக்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படம் மூலியமாவும் பாட்டு மூலியமாவும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தோம்னா மக்கள் வந்து அதுக்கே டியூன் ஆயிடுவாங்க. இதை ஃபியூச்சர்ல எல்லா கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணுவாங்க. மீடியா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். கவர்மெண்ட் சொல்றதை மட்டும் தான் மக்கள் கேட்பாங்க. கவர்மெண்ட் சொல்றதை மீறி மக்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற படங்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியே டியூன் பண்ணி வச்சிருவாங்க. வேற ஏதாவது பெரிய விஷயம் நடக்கிறப்போ இதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு மூவிஸ், மியூசிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் சொல்லுது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோவரிங் கார்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபியூச்சர்ல கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, இந்த மாதிரி சில முக்கியமான சிட்டிஸ்ல ஏர்போர்ட் டாக்ஸி இருக்குது. இந்த ஏர்போர்ட் டாக்ஸி வந்து ஃப்ளையிங் டாக்ஸி. அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ஸ் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள ஹெலிகாப்டர் ரைடெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஹைதராபாத்லேயும் இது வந்துடும் அப்படின்லாம் கான்வர்சேஷன்லாம் இருக்குல்ல. பட் ஃபியூச்சரில் காரே வந்து ரோட்ல போகாது, பறந்து தான் போகும். டிராஃபிக் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ குளோபலாக வந்து இந்த மொத்த டிராஃபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு டிராஃபிக்கோட முக்கியமான ரீசன் என்ன? ரோடு சின்னதாக இருக்குது, எல்லாருமே ஒரே நேரத்தில் போகணும்னு நினைக்கிறாங்க. அதை அப்படியே பறக்க விட்டோன்னா பேர்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பறந்து போயிடலாம்ல. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஹாவரிங் டாக்ஸிஸ் வந்துடும். கேபு, காரு எல்லாருமே வந்து பறந்துட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் உட்காந்துட்டு ரோடு போகிற கான்செப்ட் வந்து நம்மளோட வாழ்நாளிலே நம்ம பார்ப்போம். நம்ம லிட்டரலாக வெளியே போய் ஒரு ஊபர் கார் நம்ம புக் பண்ணோன்னா, இல்லை ஒரு ஓலா புக் பண்ணோன்னா, ஒரு பறந்து வந்து ஒரு கார் நிற்கும், அதில் ஏறி உட்காந்தோன்னா அது பறந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ராப் பண்ணும். இது நம்மளோட லைஃப் டைம்லேயே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப்புக்கு அப்புறம் வருவாங்க. அவங்க கழுத்தில் வந்து இந்த முத்து மாதிரி மாலையெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. இது அப்படியே கமலா ஹாரிஸோட ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். ஆனால் கமலா ஹாரிஸ் தான் தோத்துட்டாங்களேன்னு கேட்டிங்கன்னா, கமலா ஹாரிஸ் அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ட்ரம்ப் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அமெரிக்காவில் ஒருத்தங்க 2 முறை தான் எலெக்ஷனில் நிற்கலாம். அதில் ஒரு எபிசோடில் என்ன காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த எபிசோடில் எப்படி காமிப்பாங்க, மணி கூட அடிக்குது, ஒருவேளை நடந்துரும் போல. அந்த எபிசோடில் எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட்
பிரசிடென்ட், ஓகேவா, அவங்க வந்து சொல்லுவாங்க நான் தான் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் அப்படிங்கறத சொல்லிட்டு, ட்ரம்ப் இருக்கிறப்போ பயங்கரமா எக்கானமி எல்லாம் கிராஷ் ஆயிடுச்சு, இதை நாங்க ரீபில்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. இது மோஸ்ட் லைக்லி கமலா ஹாரிஸா தான் இருக்கும். ஏன்னா அதே ட்ரெஸ் அதே முத்துமாலையை போட்டு கமலா ஹாரிஸ் இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோல இருந்திருக்காங்க. சோ இது அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்க்கப்படுது. அடுத்த எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சாவது ப்ரெடிக்ஷன் ஆஃப் 13 என்னன்னு பாத்தீங்கன்னா,